இனி நான் சொல்ல போற ஒரு கதை வந்து ஒரு பேய் கதையுமே இல்லை, ஒரு ஹாலிவுட் படத்துல வர ஒரு திரைப்படமும் இல்லை. ஐரோப்பால நடந்த 1518ஆம் ஆண்டுல ஒரு பெண் வந்து எந்த ஒரு இசையுமே இல்லாத, ஒரு சாங்ஸ் இல்லாம, ஒரு டான்ஸ் இல்லாம நடு ரோட்ல வந்து அவ பாட்டு டான்ஸ் ஆடி இருக்கா. அங்க பார்த்த ஊர் மக்கள்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா அவளை பார்த்து சிரிச்சிருக்காங்க, கேலி பண்ணிருக்காங்க, கிண்டல் பண்ணிருக்காங்க. ஆனா வந்து அவ ஆடுறது அப்பவுமே நிறுத்தாம ஆடி இருக்கா. அந்த ஒரு நாள் வந்து சில நாளா மாறிச்சு, சில நாள் வந்து சில வாரமாக மாறிச்சு, அதுக்கப்புறம் சில மாதங்களா மாறிச்சு. போக போக நாட்டுக்குது அவ ஒருத்தி கூட ஒரு 30 பேர் கூட சேர்ந்து ஆடி இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் போக 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 அந்த 30 பேர் கூட 100 பேர் சேர்ந்து ஆடி இருக்காங்க. திருப்பும் போக போக என்ன ஆயிருக்குதுன்னா அந்த 100 பேர் கூட 400க்கும் மேற்பட்ட ஆளுகள் வந்து டான்ஸ் ஆடி இருக்காங்க. அவங்க ஒன்றும் எந்த ஒரு ஹாப்பினஸ்க்காகவும் ஆடல, எந்த ஒரு சுய நாங்க ஆடணும், எனக்கு ஆடுற மாதிரி மைண்ட் இருக்கு அப்படின்னுக்காகலாம் ஆடல. அவங்க போய் ஆடி இருக்காங்க. அந்த ஆடுறத வந்து நிறுத்த முடியாம அவங்களால ஆடி இருக்காங்க. சில பேர் அதனால என்ன ஆயிருக்குதுன்னா, சில பேர் சோர்வாலேயே வந்து அதான் நம்ம கண்டினியூஸா ஒரு 2 நாள் 3 நாள் ஆடினே இருந்தா என்ன ஆகும், நம்மளுக்கும் கொஞ்சம் டயர்ட் ஆகிதோ இதெல்லாம். அந்த டயர்டாயில சில பேர் வந்து என்ன ஆயிருக்காங்கன்னா இறந்தும் போயிருக்காங்க. இது ஒரு சாபமா இல்லைன்னா அந்த ஊர் மக்களுக்கு ஏற்பட்ட ஒரு நோயா? வாங்க அதை கதைக்குள்ள போய் டீப்பா பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மாறன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி தெரிஞ்சதுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தான் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து நான் போற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து சேரும். 1518 ஜூலை மாதம் அப்போ பிரான்ஸ் நாட்டுல ஸ்ட்ராஸ்பூர்க் என்ற இடத்துல வந்து அன்னைக்கு காலையில வந்து ஃப்ராஸ் ட்ரோஃபியா என்ற பெண் வந்து திடீர்னு வந்து எல்லாருக்கும் முன்னாலே வந்து ரோட்ல வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருக்காங்க. அங்க எந்த ஒரு இசையுமே இல்லை, எந்த ஒரு திருவிழாவும் இல்லை, எந்த ஒரு ஃபங்க்ஷனும் இல்லை. அந்த ரோட்டுக்கு அந்த தெருக்கு யாருமே அவங்களை வந்து இன்வைட் பண்ணவுமே இல்லை. ஆனா அவங்க வந்து நிற்காம பல மணி நேரங்கள் வந்து டான்ஸ் ஆடிக்கொண்டே இருந்திருக்காங்க. அடுத்த நாளுமே ஒரு இரவு ஆடி இருக்காங்க, ஒரு பகல் ஆடி இருக்காங்க. அடுத்த நாளுமே தொடர்ந்து பயங்கரமா டான்ஸ் ஆடினே இருந்திருக்காங்க. அங்க பார்த்துருக்க மக்கள் என்ன இருக்காங்கன்னா பயங்கரமா அதிர்ச்சி. நமக்கே ஒரு அதிர்ச்சி இருக்குல்ல, என்னடா காத்தால இருந்து டான்ஸ் ஆடினே இருக்காரு, நைட்டு பகல்னு பார்க்காம டான்ஸ் ஆடினே இருக்காங்க, நிறுத்தாம டான்ஸ் ஆடினே இருக்காங்க, நம்மளுக்கு ஒரு ஆச்சரியம் இருக்குல்ல. அந்த மாதிரி ஆச்சரியமா அவளை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அங்கே எல்லா மக்களும் சிரிச்சிருந்தாங்க. சிரிச்சதுக்கு அப்புறம் மறுநாள் வந்து அவளை ஆச்சரியமா பார்த்திருக்காங்க. சில நாள் கழிச்சு அங்க இருக்கிற மக்களும் வந்து எந்த ஒரு காரணமே இல்லாம அவ கூட போய் அவ கூட சேர்ந்து அவங்களுமே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருக்காங்க. முதல்ல ஒரு 10 பேர் ஆடி இருக்காங்க, அதுக்கப்புறம் ஒரு 30 பேர் ஆடி இருக்காங்க, அதுக்கப்புறம் அவங்க கூட வந்து ஒரு 50 பேர் ஆடி இருக்காங்க, அதுக்கப்புறம் ஒரு 100 பேருக்கு மேற்பட்டவங்க வந்து ஆடி இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து எந்த ஒரு காரணமே இல்லாம அவ கூட வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருக்காங்க. கடைசியில வந்து 400க்கும் மேற்பட்ட ஆளுங்கள் வந்து இந்த விசித்திரமான ஒரு சிக்கலான ஒரு விஷயத்துல வந்து சிக்கி டான்ஸ் ஆடி இருக்காங்க அப்படின்ட்டு வந்து வரலாறு சொல்லுது. அந்த காலத்து மருத்துவர்கள், அதாவது டாக்டர்ஸ் எல்லாம் வந்து இது ஒரு நோயா இருக்கும், இதனால்தான் அவங்க வந்து அந்த நோய் வந்து எல்லாருக்கும் பரவி இருக்கு, அதனால ஆடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா வந்து அந்த நோயை குணப்படுத்துறதுக்கான சிகிச்சையுமே அவங்களுக்கு தெரியல. அவங்க வந்து இன்னுமே அதிகமா ஆடனா வந்து அங்கிற எல்லாருக்குமே நோய் ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னு வந்து அவங்க சுத்தி வந்து மேடை அதான் ஒரு ரவுண்ட் சர்க்கிள் மாதிரி ரெடி பண்ணி வச்சிருந்திருக்காங்க, அதுக்குள்ளேயே ஆடுங்க அப்படின்ற மாதிரி. அதான் எப்படி சொல்லுதுன்னா இவங்க வந்து ஆட 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 வந்து அந்த நோய் வந்து ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னு வந்து அங்கிறவங்க வந்து நம்பியிருக்காங்க. அப்புறம் என்ன பண்ணிக்கிறாங்க, ஒரு சில இசை கலைஞர்களை வந்து கூப்பிட்டு வந்து இது மாதிரி நீங்க இது பண்ணுங்க, இவங்க ஆடினே இருப்பாங்க, ஆடினே இருக்கும்போது நீங்க நிப்பாட்டிட்டீங்கன்னா அவங்க நிப்பாட்டிடுவாங்கன்ற மைண்ட் செட்ல வந்து என்ன பண்ணிருக்காங்க, அங்கே நிறைய இசை கலைஞர் வந்து கூப்பிட்டு வந்து இசை நிகழ்ச்சி வச்சு டான்ஸ் ஆடி வச்சிருக்காங்க. ஆனா அவங்க நினைச்சது ஒண்ணு, அங்க நடந்தது ஒண்ணு. அவங்க வந்து எல்லாருமே வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல வந்து நிறுத்திடுவாங்க அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அவங்க இசை கலைஞர் இன்னும் பாட்டு பாட டான்ஸ் ஆட மோல் அடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இன்னுமே அங்கிற மக்களுங்க இன்னும் கொஞ்சம் பேர் சேர்ந்து இன்னுமே பயங்கரமா டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. நிலைமை பயங்கரமா மோசமா ஆயிட்டு இருக்கு அந்த இடத்துல. அந்த காலத்துல மக்கள் எல்லாம் என்ன நினைச்சிருக்காங்களாம், செயின்ட் விடாஸ் என்ற ஒருவரோட சாபம் இதெல்லாம் நல்லது நடக்குது அப்படின்னு வந்து சில பேர் நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த மாதிரி டான்ஸ் ஆடுறவங்க நம்பிக்கை ஒரு நம்பிக்கை இல்லை. இவங்களை வந்து கோயிலுக்கு கூட்டு போனா சரியாயிடும், இவங்க வந்து சர்ச்சுக்கு கூட்டு போனா சரியாயிடும், இவங்க வந்து மசூதிக்கு கூட்டு போனா சரியாயிடுன்ற மாதிரி வந்து அங்கிற மக்கள்ல வந்து அங்கிற ஒருத்தவங்க வந்து சில தேவாலயங்களுக்கு வந்து கூட்டு போயிருக்காங்க, பிரார்த்தனைகளை வந்து செஞ்சிருக்காங்க. சில நாட்களுக்கு பிறகு வந்து மெதுவாக வந்து அவங்க டான்ஸ் ஆடுறதுல வந்து கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது. ஆனா அங்கிற மக்களுக்கெல்லாம் இது வந்து எப்படி ஆரம்பிச்சிச்சு, ஏன் திடீர்னு குறைஞ்சிச்சுன்றது வந்து புரியாத ஒரு புதிராவே இருந்திருக்கு. இன்னுமே சில ஆய்வாளர்கள்லாம் பல விளக்கங்களை வந்து முன் வச்சிருக்காங்க. என்னன்னா அந்த காலத்துல வந்து ஏற்பட்ட கடுமையான மன அழுத்த காரணமாக இருக்கலாம், மற்றும் பஞ்ச காரணமாக ஏற்பட்ட கூட்டு மனநிலை பாதிப்பின் காரணமாக இந்த மாதிரி ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு சில பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல இன்னொரு கருத்து என்னன்னா, நச்சுத்தன்மை கொண்ட பூஞ்சையால் பாதிக்கப்பட்ட தானியங்களால வந்து இது ஏற்பட்டிருக்கலாம். அந்த தானியத்தை வந்து இவங்க வந்து சாப்பிட்டுருக்கலாம், சாப்பிட்டதுனால வந்து இந்த மக்களுக்கு எல்லாம் இது ஏற்பட்டுருக்கலாம். சாப்பிட்டதுனால ஒருத்தர் ஆடி இருக்காங்க, அந்த ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தருக்கு வந்து அந்த நோய் வந்து பரவ ஆரம்பிச்சிருக்கோம், தூண்ட ஆரம்பிச்சிருக்கோம், அதனால வந்து ஆடி இருப்பாங்க அப்படின்னு சில பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இத்தனை கருத்தையும் வந்து முழுமையா நிரூபிக்கிறதுக்கான வந்து ஒரு ஆதாரம் எதுவுமே இல்லை. இது எப்படி நடந்துச்சு, ஏன் நடந்துச்சுன்றது வந்து ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு. இது ஒரு சாபமா இல்லைன்னா வந்து அங்க இருக்கிற மக்களோட
நோயான்றது வந்து யாருக்குமே தெரியல. 500 ஆண்டுகள் கடந்தாலுமே. ஆனா வந்து 1518ஆம் ஆண்டுல இத்ரிஸ் புரூக் என்ற நகரத்துல வந்து நடந்த இந்த சம்பவம் வந்து இது எப்படி நடந்துச்சு, ஏன் நடந்துச்சுன்றதுக்கான உறுதியான ஆதாரம் எதுவுமே இல்லை. ஒரே ஒரு பெண்ணோட நடனம் வந்து எப்படி ஒரு நூற்றுக்கணக்கான ஆளுங்களை வந்து நடனம் ஆரம்பிச்சிச்சு என்றது வந்து ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு. இது வந்து ஒரு நோயா இல்லைன்னா ஒரு சாபமான்றது வந்து புரிதலாவே இருக்கு. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பத்தி தெரிஞ்சதுன்னா மறக்காம என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.